நடிகர் கவுண்டமணி நிலத்தை மீண்டும் ஒப்படைக்க கோரிய உத்தரவை எதிர்த்து கட்டுமான நிறுவனம் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிக்கலாம். வெங்கடேசன் வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன வெங்கடேசன்? வணக்கம். சென்னை கோடம்பாக்கம் ஆற்காடு சாலையில் நளினிபா என்பவருக்கு சொந்தமான நிலத்தை நடிகர் கவுண்டமணி கடந்த 96ஆம் ஆண்டு வாங்கி அதை தனியார் கட்டுமான நிறுவனத்திடம் கொடுத்து 22,700 சதுர அடி பரப்பிலான வணிக வளாகத்தை 15 மாதங்களில் கட்டி முடித்து ஒப்படைக்க வேண்டும் என ஒப்பந்தம் செய்துள்ளார். கட்டுமான பணிகளுக்காக ஒப்பந்ததாரர் கட்டணமாக 3,58,00,000 ரூபாய் ஒப்பந்தம் போடப்பட்டு கடந்த 96ஆம் ஆண்டு முதல் 99ஆம் ஆண்டு வரை 1,04,00,000 ரூபாய் செலுத்திய நிலையில் 2003ஆம் ஆண்டு வரை கட்டுமான பணிகள் தொடங்கவில்லை என கூறி நடிகர் கவுண்டமணி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் நடிகர் கவுண்டமணியிடமிருந்து பெற்ற 5 கிரவுண்ட் 454 சதுர அடி நிலத்தை மீண்டும் அவரிடமே ஒப்படைக்க வேண்டும் என்றும் கடந்த 2008ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் அவருக்கு 1,00,000 ரூபாய் வீதம் இழப்பீடாக கவுண்டமணிக்கு வழங்க வேண்டும் என தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்புக்கு எதிராக தனியார் கட்டுமான நிறுவனம் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே.பி. பார்திவாலா, மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உச்சநீதிமன்றம் நடிகர் கவுண்டமணி நிலத்தை மீண்டும் ஒப்படைக்க கோரிய சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தனியார் கட்டுமான நிறுவனம் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.